முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறது துறையூர் ஸ்டைலில். அது ஒரு குக்கரில் கொஞ்சம் பருப்பு, பூண்டு, பெருங்காயம், தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தாளிக்க வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாணலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், போட்டுட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம், போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினோடனே கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காயை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிக்கணும். வேக வச்ச பருப்பை இதில் ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி காய் நல்லா வேகணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன துண்டு புளி ஊற போட்டிருக்கேன். சாம்பார் பொரிஞ்சு வந்தோடனே புளி ஊற்றணும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கணும். சாம்பார் நல்லா கொதிச்சு கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு ஆஃப் பண்ணிடணும். இதுதான் துறையூர் சாம்பார். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.